ஓம் நமச்சிவாய. தென்னாருடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் நம்பிக்கையுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடகராசிக்கு ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி சிலவற்றை பார்ப்போம். ஆடி மாதம் என்றாலே பொதுவாக அம்பாளுக்கு ஏற்ற உகந்த மாதம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் தனக்காரகன், தானியக்காரகன், செல்வத்தை கொடுக்கக்கூடிய சர்வ லோகாதிபதி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்ததால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இதன் பலனாக அறிவு விசாலமும் தொடர்ந்து முன்னேற்றமும் குறிப்பிட்ட வயதில் திருமண யோகமும் உண்டாகும். திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டு விலகும். இவர்கள் கலா ரசிகர்களாகவும் சங்கீத துறையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இதனால் தாய், தந்தை மற்றும் மூத்த சகோதரர்களின் அன்பு, ஆதரவு உண்டு. கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு லாட்டரி, புதையல் போன்ற வகையில் திடீர் பணவரவு உண்டாகும். இவர்கள் வாழ்க்கையில் சகல வசதியுடன் வாழ்வார்கள். அடுத்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சனி பகவானின் சாரம் பெற்ற இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி திசை முதல் திசையாக ஆரம்பிக்கும். இந்த ஆடி மாதத்தில் சனி பகவான் குடும்பத்தில் திரிகோணத்தில் ஆட்சி பெற்று வக்கரம் பெற்றதுடன் ராசிக்கு சப்தமாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி வீட்டில் அமர்ந்ததால் பெரும் பாக்கியங்கள் கிடைக்கும். இதன் பலனாக நீண்ட ஆயுள் உண்டு. ஆனால் கண் பார்வையில் சிறிதளவு கோளாறு இருக்கும். பொறுமைக்கும் நிதானத்திற்கும் உறைவிடமாக திகழ்வார். சிந்தனை, ஆற்றல், வாக்குபலிதம் உள்ளவர். அதிக தைரியமும் வீண் விவகாரங்களில் ஈடுபடுவதும் உற்றார் உறவினர்களுடன் சில சர்ச்சைகள் வந்து போகும். மனைவியிடத்தில் பிடிப்பு இல்லாமல் மந்தமாகவே இருப்பார்கள். சிலருக்கு விருப்பமில்லாத திருமணம் கூடி வரும். மனைவியின் வெறுப்பிற்கு ஆளாவார்கள். கடின உழைப்பு ஏற்பட்டாலும் சில ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் வறுமையை கொடுக்கும்படி அமைந்தாலும் குரு பகவான் 9ஆம் பார்வை கொண்டு பார்ப்பதால் எல்லாமே மாறி நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்கும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் பகவான் சாரம் பெற்று விளங்குவதால் ஆரம்பத்தில் வரும் திசை புதன் திசைதான். ஜென்ம ராசியில் புதன் பகவான் அமர்ந்ததால் நல்ல மனம், நல்ல குணம் உள்ளவர்களாகவும் கல்வி, கணிதம், சாஸ்திரம் கற்றவர்களாகவும் இருப்பார்கள். பொருளாதாரம், மருத்துவத்துறையிலும் நிபுணர்களாகவும் இருப்பார்கள். பண்பு, பணிவு, அடக்கத்துடன் உறைவிடம் உள்ளவர்களாகவும் பிறரிடம் அன்பாகவும் பாசத்துடனும் நடந்து கொள்வார்கள். இனிமையாகவும் பேசுவார்கள். பிறரை பின்னால் ஏளனமாக பேசவும் தயங்க மாட்டார்கள். தந்திரசாலியாக இருப்பார்கள். பிறரிடம் எளிதில் நற்பெயரும் புகழும் பெறுவார்கள். இந்த ராசிக்காரரை தங்க இடம் கொடுத்தால் அந்த இடத்தையே விலை பேசி விடுவார்கள். ஞாபக சக்தி அதிகம் உள்ளவர்கள். நன்கு போன்ற உருவமைப்புடன் காசு பிடித்து செலவு செய்வார்கள். பலனளிக்கும் செயலுக்கு மட்டுமே செலவு செய்வார்கள். குடும்பத்தின் மீது அதிக பற்று பாசத்துடன் இருப்பார்கள். தொழில் வளர்ச்சி, தேசப்பற்றுடையவர்கள். கடந்த கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். அதிகமாக பெண்களிடத்தில் பாசத்தோடு இருப்பார்கள். பண விஷயத்தில் சுயநலவாதிகளாகவும் இருப்பார்கள். குளிர்ச்சியான பகுதியில் வாழ்பவர்கள். பேச்சில் சாமர்த்தியம் இருக்கும். தற்புகழ்ச்சி கொண்டவராகவும் இருப்பார்கள். நன் உறவுகளிடம் பிரியாமலும் இருப்பார்கள். பெண்களிடத்தில் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று கர்வத்துடன் இருப்பார்கள். வாழ நினைத்தால் வாழலாம் என்று இருப்பார்கள். இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல யோகமும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் கடகராசிக்கு ஜென்மத்தில் குடும்பாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஆன சுக்கிரன், சகோதரஸ்தானாதிபதி மற்றும் விரயஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் இவர்கள் ராசியில் சேர்க்கப்பட்டதால் தேகத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட தலைவலி, மனக்குழப்பம், இவர்கள் உடல் சோர்வு உண்டாகும். அடுத்து குடும்பாதிபதி ஜென்மத்தில் அமர்ந்ததால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கை நிலையை சொல்ல வேண்டும் என்றால், செல்வ செழிப்பையை பற்றி அறிய வேண்டும் என்றாலும் உதவும் இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்தின் அதிபதி ராசியில் நின்று குடும்பத்தில் மன அமைதி இருக்காது. அதுவே 2க்கு உரியவன் சுபனாக இருந்தால் உயர்ந்த கல்வி, பெயரும் புகழும் கிடைக்கும். அடுத்து ராசிக்கு 3இல் சகோதரஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருப்பதை விட அசுப கிரகங்கள் இருந்தால் ஜாதகரின் வாழ்க்கையில் முன்னேற்றமும் நன்மைகளும் இருக்கும். ஆனால் இவருக்கு பின் பிறந்த சகோதரர்களால் பண கஷ்டங்கள் ஏற்படும். மன வெறுப்புகள் உண்டாக்கும். அதுவே சுவரின் பார்வை பெற்றால் சகோதரின் ஆதரவுகள் கிடைக்கும். ராசிக்கு லாபத்தில் 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு
மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானமாகிய கன்னிராசியில் கேது பகவான் அமர்ந்ததால் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் குரு பகவானின் 5ஆம் பார்வையை கொண்டு பார்ப்பதால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஆகிய சுக்கிரன் ராசியில் நின்றதால் சில குறைகள் ஏற்பட்டாலும் ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு மேல் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வதால் கல்வி, குடும்பம், வாழ்க்கை, தொழில் அனைத்தும் நல்ல பலன்களை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் 5க்கும் 10க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் சஷ்டியாதிபதி பாக்கியாதிபதி ஆகிய குரு பகவான் இருவரும் கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீகத்தில் மண், மனை, பூர்வீக சொத்துக்கள் இவைகளில் வரும் தொல்லைகள் மாறி சுகப்பலன்களையே கொடுக்கும். அடுத்து கலத்திரஸ்தானத்தை செவ்வாயுடன் சேர்ந்து 6க்கும் 9க்கும் உடைய குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்க்க கணவன் மனைவி இடையே மன மகிழ்ச்சியும் மனைவியின் உற்றார் உறவினருடன் நல்ல அனுசரணையும் கொடுத்து அவர்களால் நன்மைகளையும் உண்டாக்கும். அடுத்து அஷ்டமாதிபதி இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று மூல திரிகோணத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் ஆயுள், கீர்த்தி, மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் மற்றும் நின்ற தொழில்களும் சிறப்பாக இருக்கும். கல்வி, கேள்விகளும் அவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். தற்போது சனி பகவான் ராசி அஷ்டமத்தில் அமர்ந்ததால் அஷ்டம சனி என்று கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் சனி நல்ல இடத்தில் ஆட்சி வக்ரம் பெற்று இருப்பதால் துன்பங்கள் குறையும். இதற்கு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்குகள் ஏற்றினால் நன்மைகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும். தந்தைக்கு சில முன்னேற்றமான தொழில்கள் அமையும். ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் பாக்கியாதிபதியுடன் சேர்ந்து இருப்பதால் எல்லாவற்றுக்கும் அதிகமான லாபங்கள் பெற்று அமோகமான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சுகமாக இருக்கக்கூடிய மாதம். நன்றி, வணக்கம்.